சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். விவசாயம்ங்கிறது நமது குலத்தொழில்ங்கிறோம். நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம்தான் நமது அடிப்படை தொழில். நம்ம நாட்டில் 3/2 பங்கு மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்கன்னு இன்னும் சொல்லப்படுது. விவசாயம் அக்ரிகல்ச்சர்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. அக்ரிகல்ச்சர் விவசாயம் நமது பழக்க வழக்கம். ஹார்டி கல்ச்சர், செரிகல்ச்சர், இப்படி விவசாயம் சார்ந்த பணிகளில் தான் கல்ச்சர் என்ற சொல் சேர்ந்து வரும். நமது பழக்க வழக்கம் வாழ்வோடு ஒன்றிவிட்ட ஒன்று. வேளாண்மை என்பது மனித வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடிய பயிர் சாகுபடியை குறிக்குது. மனிதனுக்கும் கால்நடைகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் இந்த வேளாண்மை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது, படுத்தக்கூடாது. அப்படித்தான் இருந்தது. இயற்கை சார்ந்த பயிர் சாகுபடி ஒருபோதும் சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தாது. நவீன விவசாயம், ரசாயனங்கள் சார்ந்த விவசாயம்தான் இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கு. செந்தில்குமார் சார், இயற்கை வேளாண் நிபுணர் நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு. அதாவது நுனியில் இருக்கும் மணி, கதிர், விளைச்சல் மனிதனுக்கு, நடுவில் இருக்கும் தண்டு பகுதி மாடுகள் சாப்பிடும், அடியில் வேர் பகுதி, அதை ஒட்டியுள்ள தண்டு பகுதி காட்டுக்கு. நிலத்தில் விடப்படுறதுனால அவை மக்கி மண்ணுக்கு இயற்கை உரமாகுது. நிலத்திலேயே விடப்படுறதுனால மூடாக்காகவும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் நிலத்தின் மாசற்ற நிலைக்கும் நில வளத்துக்கும் காரணமாக அமையும். முன்னால் நம்ம பெரியவங்கள்லாம் இதை முறையை கடைபிடிச்சாங்க. இப்போதான் மாறிடுச்சு. பழசை மறக்கக்கூடாது. நம்ம மூத்தோர் என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்கும். பாருங்க, வீட்டில் சாணம் கரைச்சி காலை வேளையில் தெளிப்பாங்க. பெண்டிர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கிருமி நாசினியாகவும் செயல்பட்டுச்சு. புகை மூட்டம் போடுவாங்க, சாம்பிராணி புகை போடுவாங்க. ஒரு மங்களகரமான சூழல் ஏற்படுவதோடு சுத்தபத்தம், சூழல் பாதுகாப்பும் கடைபிடிக்கப்படுது. ஒரு காலத்தில் கரும்பு சாகுபடி செய்து அறுவடைக்கு பிறகு கரும்பை ஆலைக்கு அனுப்பிட்டு சோகைகளை தீ வச்சு கொளுத்துவாங்க. இப்போவும் ஹரியானா மாநிலத்தில் இந்த பழக்கம் இருக்கான். இப்படி சோகைகளை தீ வச்சு கொளுத்தும் போது பூமியில் 500-600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உண்டாகுது. இந்த வெப்பத்தினால பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இறந்து போகுது. செந்தில்குமார் சார், பூமியில் நிலத்தில் நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள்லாம் இல்லைன்னா அது உயிரற்ற மண். அந்த மண்ணில் எந்த பயிரும் சரியாக வளராது, விளைச்சல் கொடுக்காது. அதனால தான் பயிர் சாகுபடியின் போது கிடைக்கும் கழிவுகளை ஒன்று கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கணும், இல்லை அவற்றை முறையாக மக்க வச்சு இயற்கை எருவாக மாற்றி நிலத்தில் இடும்போது மண் வளமாகுது. பண்ணை கழிவுகளில் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. இப்போது பண்ணை கழிவுகளை தூள் தூளாக்குறதுக்கு கருவிகள்லாம் வந்துருச்சு. தூள் தூளான கழிவுகளை மக்க வைக்கிறதும் எளிது. கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு வேஸ்ட் டீகம்போசர் என்ற கலவை கூட இப்போ கிடைக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பலவிதமாக சிந்திச்சு செயல்பட்டு நமது குலத்தொழிலை காப்பாற்றுறதோட நமது சூழலையும் பாதுகாக்க முயற்சிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.